மேடம்னு சொல்றாங்க. அப்ப எப்போ நம்மள சார் மேடம்னு அவங்க சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். படிச்சாதான் இந்த அதிகாரத்தை நம்ம பெற முடியும். நம்மள வாங்க மேடம்னு சொல்றதே அதிகாரம் தான், வாங்க சாருன்னு சொல்றதே நமக்கு அந்த அதிகாரம் தான். அப்ப என்னது, அம்பேத்கரை போல நம்ம ஒவ்வொருத்தரும் நல்லா படிச்சாதான் நம்ம ஊர்ல எல்லாரும் படிச்சு நல்லா வேலைக்கு போனாதான் நம்ம என்ன பண்ண முடியும், தலை நிமிர்ந்து கௌரவமா கெத்தா. ஐயா போட்டிருக்காருல கோட்டு சூட்லாம் போட்டு, அம்பேத்கர் சிலை எப்படி இருக்கு, கோட்லாம் போட்டு சூப்பரா இருக்காருல்ல, இருக்குல்ல. அது போல நம்ம போடணும்னா என்ன பண்ணணும், நல்லா படிச்சாதான் போடலாம். யாரு வேணாலும் கோட்டு சூட் போடலாம், ஆனா படிச்சுட்டு போட்டாதான் அது கெத்து இல்லையா, மரியாதை. இப்ப அது நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். என்ன படிக்கணும், வேகமா சொல்லுங்க, எப்படி படிக்கணும், படிக்கணும். யார போல, நமக்கு இருக்கிற இன்னைக்கு வேலை வாய்ப்பு எல்லாமும் நமக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கி விட்டுட்டு போயிருக்காரு. நல்லா படிக்கணும், இடஒதுக்கீடு. நம்ம ஒருத்தன் 5000 கட்டி படிக்கணுன்ற படிப்பை நீ 1000 ரூபா கட்டி படிச்சாலே போதுமானதா. இன்றைக்கு இடஒதுக்கீட்டு மூலம் ஐயா நமக்கு எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி விட்டுட்டு போயிருக்காரு. அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை, டெய்லி ஸ்கூல் போகணும், நல்லா படிக்கணும், ஒரு டிகிரியை முடிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். நீ உன் கிராமத்துல எப்படி இருக்கணும், நல்லா தலையிலிருந்து கௌரவமா நல்ல ஷர்ட்டு நல்ல பேண்ட் இன் போட்டுக்கிட்டு ஷூலாம் போட்டுக்கிட்டு கெத்தா ஸ்டைலா சேவ் பண்ணிட்டியாதான் இருக்குதா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். அப்போ மனசுக்குள்ள இருக்க வேண்டியதுல என்னது, நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும். படிச்சுட்டு நல்ல கௌரவமான ஒரு லைஃப்பை நம்ம வாழணும். சரியா, அது மட்டும்தான் உங்க மனசுல இருக்கணும். சரிங்களா, இருப்பீங்களா, நல்லா படிப்பீங்களா? சரி, சூப்பர். கட் பண்ணிடு.